இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் நம்ம ஹெல்த்தியான ஒரு டிஷ் செய்ய போகிறோங்க. இது மாப்பிள்ளை சம்பா அரிசிங்க, பச்சைப்பயிர் ரெண்டும் வச்சு ஒரு டிஷ் எப்படி செய்யலாங்க. நம்ம உடல் சோர்வு இருக்காதுங்க. நம்ம மாப்பிள்ளை அரிசி சம்பாவில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுங்க. எலும்புகள் நல்லா வலுப்படுங்க. அதே போல் பச்சைப்பயிர்லேயும் நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. ரெண்டு வச்சு தாங்க ஒரு டிஷ் செய்ய போகிறேன் நான். பாருங்கள், அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன். நம்ம கிளாஸில் கூட அளந்துக்கலாங்க. எடுத்தோம்னா பாசிப்பருப்பு அரை கப் எடுத்துருக்கலாங்க. அரை கப் எடுத்துக்கணுங்க. பாசிப்பருப்பு எடுத்த கப்பாலே ஒரு கப்பு மாப்பிள்ளை சம்பாங்க, அதை எடுத்துக்கலாங்க. மாப்பிள்ளை சம்பா, சிவப்பரிசி எப்படின்னாலும் நம்ம வாங்கிக்கலாங்க. நான் மாப்பிள்ளை சம்பா எடுத்துருக்கேங்க. ஒரு கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி, அரை கப்பு பாசிப்பருப்புங்க. இது 2 டைம் 3 டைம் நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துடலாங்க. 3 டைம் நல்லா கழுவின்னு வந்துட்டுங்க. இப்போ இது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. நம்ம பாருங்கள், தண்ணி நல்லா ஊற்றி நம்ம இதை ஒரு 5 ஹவர் ஊற வைக்கணுங்க. 5 ஹவர் ஊறினோடனே நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நல்லா ஊறிட்டு இருக்குதுங்க. இப்படி தான் ஊறிடணுங்க. நம்ம இப்போ தண்ணி வெடிக்கட்டிட்டு நம்ம இந்த பருப்பையும் அரிசியும் போட்டு ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சிக்கலாங்க. நம்ம தோசை மாவு எப்படி அரைப்போமோ அதே போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. முதல்ல நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா அரிசி நல்லா தோசைக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரையாதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு 2 சுற்றிக்கின்னு அப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம தோசை பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம். மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், 2 பேட்சாக அரைச்சிட்டேங்க நான். இப்போது மிக்சியில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், மிக்சியில் தண்ணி அலம்பி ஊற்றியாச்சுங்க. நம்ம இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சோம்னா சீக்கிரம் புளிச்சிடுங்க. இது புளிக்க வச்சு ஊற்றினோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணுங்க. கரைச்சி வச்சுட்டு ஒரு 8 ஹவர் நம்மளுக்கு புளிக்கணுங்க. மாவு புளிச்சோம்னா ரொம்ப நல்லா வருங்க. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாங்க. புளிச்சோடனே நம்ம தோசை ஊற்றலாங்க. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்துக்குது. 8 ஹவர் கழித்து நல்லா மாவு சாஃப்டாக நல்லா புளிச்சு வந்துருக்குதுங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி நம்ம யூஸ் பண்ணாங்க. நம்மளுக்கு சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் இந்த அரிசியில் நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. அதே போல் பச்சைப்பயிரில் இரும்பு சத்து, நார் சத்து, புரதச்சத்து இருக்குதுங்க. இந்த 2 பொருளும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. பாருங்கள், தவா சூடான பிறகு நம்ம நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அது மாதிரியே ஊற்றினா நல்லா வருங்க. எண்ணெய்னா நெய்யினா ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேங்க. பாருங்கள், தோசை நல்லா வெந்துடுச்சுங்க. திருப்பி போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா நம்மளுக்கு முறுமுறுப்பாகவும் சாஃப்டாகவும் வந்துருக்குது. பாருங்கள், தோசை வாரத்தில் 2 டைம் இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.